வணக்கம். வாழ்க வளமுடன். லாஸ்ட் வீடியோவில் திருப்பதியில் ரூம் எப்படி புக் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இப்போ எங்களுக்கு ரூம் புக் ஆயிடுச்சு. நாங்கள் காட்டேஜுக்கு தான் வந்துட்டுருக்குறோம். வர வழியில், அதாவது சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து ரூமுக்கு வர வழியில் பெருமாளை வருங்க கார்டன் செட்டப்பில் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்போவுமே இப்படி இருக்கும். இது பகலே பார்க்கறதுக்கு நைட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கேருந்து தான் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கம். அங்கேருந்து அவங்கவுங்க காட்டேஜ் போகிறது, அப்புறம் 4 மட வீதி, அன்னப்பிரசாத சென்டர், கோயில், இதுக்கெல்லாம் போகிறதுக்கு இங்கேருந்து எல்லாமே பக்கம்தான். இங்கேருந்து தான் பஸ் ஏறுறாங்க, ஃப்ரீ பஸ்ஸு. அதனால் அங்கே பெருமாளை இந்த இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அங்கே எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பெருமாள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. இப்போ நம்ம தங்க போகிற ரூம் இங்கே தான் இருக்குது. அந்த காட்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த காட்டேஜோட நேம் ராம் பகிச்சா காட்டேஜ். பிளாக் நம்பர் 1 தான் எங்களுக்கு ரூம் போட்டிருக்காங்க. இங்கே நம்ம சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக் பண்ண உடனே நமக்கு ஒரு டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கன் இங்கே ஸ்கேன் பண்ணணும். ஆனால் இங்கே ரெடி கேஷ் வாங்க மாட்டேங்காங்க. 600 ரூபா ஜிபே அல்லது ஃபோன்பே இதை மாதிரி தான் பண்ணுறாங்க. ரெடி கேஷ் கையில் வாங்கவே மாட்டேங்காங்க. 600 ரூபா பிடிச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம 2 நாள் தங்கியிருந்தோம்னா 200 ரூபாயை பிடிச்சிட்டு 400 ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு திருப்பி போட்டு விட்டுறாங்க. எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். க்ளீனாக ஆள் போட்டு தொடச்சி விட்டுட்டே இருக்கிறாங்க. இங்கே தான் ரூம் கீயை வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு வரலாம். சுற்றிலும் பாருங்கள் எல்லாம் ரூம் தான், நடுவில் கார்டன். இந்த மாதிரி ஒரு பிளேஸை பார்த்துட்டு எப்படிங்க சீக்கிரம் காலி பண்ணி வர முடியும்? அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த பிளேஸே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. காலையில் மத்தியானம் நைட்டுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எந்த ஒரு பயமும் இல்லை. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. எங்கள் ரூம் நம்பர் 32. வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாத்ரூம் செப்பரேட்டாக இருக்குது. அப்புறம் ரெட்டின் தனியாக இருக்குது. குளிக்கிறதுக்கு தனியாக பாத்ரூம் வச்சுருக்காங்க. அவ்வளோ நீட்டாக கழுவி அப்போ தான் கழுவி விட்ருக்காங்க. ஈரம் கூட காயில். அதுக்குள்ளே எங்களுக்கு ரூம் புக் ஆகிடுச்சு, வந்துட்டோம். வாஷ் பேஷன், ரூமு, பாத்ரூம் எல்லாமே க்ளீனாக இருக்குது. சுற்றி இருக்க செவுரு டைல்ஸ் போட்டிருக்காங்க. அது கூட அவ்வளோ க்ளீனாக செவுத்தெல்லாம் தொடச்சி வச்சுருக்காங்க. தரையை அப்போ தான் தொடச்சிருக்காங்க. ஈரமாக இருந்தது. ஃபேன் போட்டு தான் காய வச்சோம். 2 கட்டில், 2 பெட்டு, 2 தலைவாணி, 2 கம்பளி, நல்ல பெரிய கம்பளி கொடுத்துட்றாங்க. நாங்கள் இங்கேருந்து ஆல்ரெடி பெட்ஷீட்டு எல்லாம் கொண்டு போயிருந்தோம். பத்தலைன்னு 2 பெட்ஷீட் வேறு வாங்கியிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் கொண்டு போனாலும் செல்ஃபில் வச்சுக்கலாம். அத்தனை செல்ஃபு சுற்றிலும். இது 100 ரூபா தான். ஒரு நாளைக்கு தங்குனதுக்கு 100 ரூபா தான் வாங்குகிறாங்க. 2 நாள், ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தங்கியிருந்தோம். மறுநாள் 8, 8:30க்கு ரூமை வெக்கேட் பண்ணோம். 200 ரூபா பிடிச்சிட்டு மீதி 400 ரூபா நம்ம அக்கௌண்ட்லேயே போட்டு விட்டாங்க. பாருங்கள் உள்ளே 2 சேரு, ஒரு டேபிள், தண்ணி குடிக்கிறதுக்கு ஜக்கு வச்சுருக்காங்க. ஆனால் அதில் நாங்கள் குடிக்கல, க்ளீனாக தான் கழுவி வச்சுருந்தாங்க. அங்கேயே மினரல் வாட்டரே இருக்குது. ஆரோ வாட்டர் வச்சுருக்குறாங்க. வேணா பிடிச்சிக்கலாம், இல்லாட்டி தண்ணி கூட வாங்கிக்கலாம். இது பாருங்கள், இந்த ஜன்னலில் 2 டோர் வச்சுருக்குறாங்க. நம்ம வெளியே பார்க்கணும் அப்படின்னா நெட்டு டோரு லாக் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா இன்னொரு டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது லாக் ஆகிக்கும். இல்லை வெளியில் வெளிச்சம் பார்க்கணும், காற்றெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெட் விண்டோவை ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஒரு கொசு, ஒரு பூச்சி உள்ளே வராது. அவ்வளவு சேஃபாக க்ளீனாக இருக்குது. இந்த போது பார்த்திங்களா, இந்த ரோடு இது வழியே போனால் அன்னப்பிரசாதம் சென்டர் ரொம்ப பக்கம். இந்த நடந்து போகிறாங்க பார்த்திங்களா, இதிலேருந்து கொஞ்சம் மேலே ஏறிட்டோம்னா அன்னப்பிரசாதம். இந்த பக்கம் திரும்பினோம் அப்படின்னா 4 மட வீதி, கோயிலெல்லாம் வரும். ரூம் வாடகை ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் வாங்குகிறாங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்குது. உள்ளேயே ஹீட்டரும் இருக்குது. சுடு தண்ணிக்கு நம்ம வெளியே போக வேண்டாம். 50 ரூபா ரூம் புக் பண்ணால் வெளியில் தான் சுடு தண்ணி பிடிக்கணுங்களாம்மா. இது நம்ம பாத்ரூம்குள்ளே சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும், சுடு தண்ணி வருது. அருமையான ரூமு, நல்ல நீட்டாக இருந்துச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.